இந்த தேர்தலில் எந்தெந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எனக்கு தெரிந்து இதுவரை எந்த தேர்தலும் சரியான முறையில் நடக்கவில்லை என்று தான் சொல்வேன். ஓட்டுரிமை எண்ணிக்கை 100% பேருக்கு இருக்கின்றால் அந்த 100% பேரும் ஓட்டு போட்டு அதிக ஓட்டுகளை பெறுபவரே தலைவர். அப்படி பார்த்தால் 100% பேரில் 5% பேர் வெளிநாடுகளில் வசிக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டின் குடிமகன் இல்லையா? அவர்களுக்கு வாக்கு உரிமை கிடையாதா? அவர்களால் ஆட்சி மாற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் போது எப்படி இதை சரியான முறை தேர்தல் என்று சொல்வது? அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் தேர்தல் நேரத்தில் அந்த நாட்டில் இல்லாத போதிலும் ஓட்டு போட முடியும். நம் இந்தியாவில் ஏன் முடியவில்லை? டிஜிட்டல் இந்தியா என்று சொன்னால் மட்டும் போதாது, இதற்காக ஒரு ஆப்ஸை உருவாக்க முடியாதா? அதை சரியான முறையில் பயன்படுத்த முடியாது. நம் நாட்டின் பாஸ்போர்ட் எண்ணையும் எந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்த நாட்டின் அடையாள அட்டையை வைத்து தாராளமாக ஓட்டு போட முடியும். ஒரு ஓட்டுக்கே நாட்டின் தலையெழுத்தை மாற்றும் சக்தி இருக்கிறது. அப்படி பார்த்தால் வெளிநாட்டில் வாழும் 5% மக்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடும் வாய்ப்பளிக்க வேண்டும். இதை செயல்படுத்தி முறையாக தேர்தல் நடத்தி வெற்றி பெறுபவரே உண்மையான தலைவர். இந்த வீடியோ நாட்டின் நன்மைக்காக இருந்தால் நீங்கள் இதை ஷேர் செய்யலாம்.